வேலை வெட்டி இல்லாத நம்ம ஹீரோ தன்னோட அம்மாவோட மெடிக்கல் செலவுக்காக ஒரு மரண விளையாட்டில் போய் மாட்டிக்கிறாரு. அதுலேருந்து வெளிவர முடிஞ்சுதா இல்லையாங்கிறது தான் படத்தோட கிளைமேக்ஸ். படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு கார்ட்டூன் கேரக்டரை காட்டிட்டு அப்படியே விஷுவலில் பார்க்கும்போது பார்த்தா க்ளோன் கெட்டப் போட்டு ஒருத்தர் காட்டுறாங்க. இவர் தான் படத்தோட ஹீரோ. நம்ம ஹீரோ ஒரு கேம் சென்டரில் க்ளோன் கேரக்டர் பண்ணிருப்பார். அங்கே ஒரு பசங்க கூட செல்ஃபி எடுத்துகிட்டு இருப்பார். ஹீரோ எப்பெல்லாம் எமோஷனலாவோ இல்லை கோவப்படுறாரோ அப்போ வந்து அவருக்குள்ள ஒரு க்ளோன் கேரக்டர் வந்து அதை விஷுவலில் நமக்கு காட்டுவாங்க. அது ஃபேண்டசி வேர்ல்டு மாதிரி அவருக்கு எதில் உள்ளது எல்லாமே வந்து விஷ ஜந்து மாதிரியும் அவர் ஒருத்தர் வந்து சூப்பர் ஹீரோமாக பறந்து அடிச்சுட்டு இருப்பார். இவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஹாய் மச்சான் எப்பரா இருக்கு 10 ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னே இவருக்குள்ள அந்த கேரக்டர் வெளியே வந்துடும். அது என்ன விஷுவலில் நம்ம காட்டும்போது ஒரு ட்ரெயினில் பயங்கர ஃபைட்டு போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இவர் ஃப்ரெண்டு எல்லாருமே விஷ ஜந்தாவும் அவருக்கு எதிர்பார்க்குற எல்லாரும் வந்துட்டு விஷ ஜந்துவாக இருக்கும். எல்லாரையும் அடிச்சு தும்சு பண்ணுற க்ளவுன் கேரக்டராக இவர் மாறிடுவார். ட்ரெயின் ஃபுல்லாகவே பயங்கர ஃபைட்டு போயிட்டு இருக்கும். இது விஷுவல் ட்ரீட், பயங்கர ஃபேண்டசி படம். ஹீரோக்கு சரியாக அமௌண்ட் கிடைக்காது, இருந்தாலும் இந்த கேம் சென்டரில் வேலைக்கு சேர்ந்துருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும். இவங்க அம்மா வேற படுக்கையாக இருப்பாங்க. அவங்கள இவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருப்பாங்க. அந்த மெடிக்கல் பில்லு எல்லாமே இவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் தான் கட்டிட்டு இருப்பாங்க. ஹீரோவால் மேனேஜே பண்ண முடியாது. இருந்தாலும் ஹீரோயினை பார்க்குறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல் போவார். அப்படியே அவங்க அம்மாவையும் பார்த்துட்டு வருவார். கொஞ்ச நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். என்னோட அப்பார்ட்மெண்ட் விற்கலான்னு நான் வந்திருக்கேன், பட் கூடவே உன்னோட அப்பார்ட்மெண்ட்டும் சேர்ந்துருக்குல்ல, அதையும் சேர்த்து வித்துட்டா ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடைக்கும்டா, எனக்கு இன்னும் 3 மில்லியன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் எங்கள் அப்பா ஞாபகமாக அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் தாண்டா இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் இப்போ படுக்கையாக இருக்காங்க. அவங்க எந்திரிச்சு வந்து எங்கட அப்பார்ட்மெண்ட்டு கேட்டால் அப்புறம் என்னையே தான் கிக் அடிப்பாங்க, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி. இதுக்கு அவன் ஃப்ரெண்ட் என்ன சொன்னா, அவங்க அம்மா ஆல்ரெடி கோமால இருக்காங்கடா, இதுக்கு மேலே முழிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறியா என்ன? இதோட வாயை மூடிக்கோ, இதுக்கப்புறமா என் வீட்டை பற்றி பேசலாம், இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லி கோவமாக திட்டி விட்டு ஹீரோ ஃப்ரெண்டு இன்னும் பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணும். அவன் கேர்ள் ஃப்ரெண்டு எப்படி கல்யாணம் பண்ணிக்க போகிற, அவளையும் கஷ்டப்படுத்த போறியா? அவங்க அம்மா ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவளும் அதுக்காக தான் பே பண்ணிட்டு இருக்கா, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளையும் கஷ்டப்படுத்தி வாழ போறியா அப்படின்னு ஹீரோ பயங்கரமாக திட்டி விட்டுறா. இனிமேல் என் அப்பார்ட்மெண்ட் மாதிரி பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத சொல்லி ஃப்ரெண்டை தோற்றி விட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா பார்க்க போயிருப்பார். அங்கே போயிட்டு கேம் விளையாடிட்டு அப்படியே கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து இப்போ நம்ம ரொமான்ஸ் பண்ணுற வேலை இல்லை, எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேஷண்ட்டை பார்க்க ஹீரோவும் போயிருப்பான். அவனான டிக்கியை காட்டிட்டு இருப்பான். மேடம் இங்கே இன்ஜெக்ஷன் போகிறீங்களா இல்லை நான் படுத்து காட்டணுமா அப்படின்னு கேட்பான். அந்த பேஷண்ட் அடி பொழந்து எடுத்துருவான் ஹீரோ. அதுக்கப்புறமா இவன் கையில் லைட்டாக ஸ்க்ராச்சஸ் விழுந்துருக்கும். அதனால் இவன் கையில் கட்டு போட்டு வெளியே உட்கார வச்சிருப்பான். இன்னொரு தடவை என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது பண்ண அவ்வளோதான் அப்படின்னு திட்டி விட்டு வந்திருப்பான் அந்த பேஷண்ட். ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டு இவன்ட்ட வந்து சமாதானப்படுத்தா, இப்படி தான்டா பேஷண்ட் இருப்பாங்க, அதுக்கு என்ன பண்ணுறது, நான் அம்மாவோட மெடிக்கல் ஃபீஸ் கட்டணுன்னா இதெல்லாம் தாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். ஹீரோக்கும் வரும், வேலையை விட்டுரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தா அப்புறம் எப்படி உங்கள் அம்மாவோட மெடிக்கல் ஃபீஸ்லாம் கட்டுறது அப்படின்னு சொன்னோன்னா அவன் பாட்டு கம்முன்னு ஓரமாக வந்து உட்காந்துருப்பான். இந்த ஃபைட்டுக்கு அப்புறமா ஹீரோட அம்மா வந்துட்டு ஹாலில் உள்ள ஒரு பெட்டில் போட்டிருப்பாங்க. இதனால் கோவமாயிட்டு ஹீரோ போயிட்டு அங்கே இருக்க நெசப்பை கேட்க போகலாம் பார்த்தா அவன் வந்துட்டு நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து பேசிட்டு இருப்பான். இந்த மாதிரி டாக்டர் லீ வந்துட்டு ஒன்று விரும்புகிறாரு, அவர் வந்துட்டு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காரு, அது என்னோட கபோர்டில் இருக்குது, அப்புறமா போயிட்டு எடுத்துகிட்டு போயிடு, டேட்டிங் கூட அவர் கூட பண்ணிக்கோ, உன் பாய் ஃப்ரெண்டை போய் கட் பண்ணிவிடு அப்படின்னு ஐடியா கொடுத்துட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்டு வந்து நம்ம பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணோன்னா வெளியே வந்துட்டு ஒரு சீட்டில் உட்காந்துருப்பான். ஹீரோயின் வந்துட்டு அவன் சாப்பிட்றக்கா நூடுல்ஸ் கொடுத்துருப்பான். அவன் வேணான்னு சொல்லுவான். சரி இப்போ ஒருத்தரை பார்க்க போகிறல, நீ அவரே மேரேஜ் பண்ணிக்கோங்க, நான் ஆல்ரெடி ஒருத்தனை பார்த்து வச்சிருக்கேன், பட் அவன் என்னை மேரேஜ் தான் பண்ணுவானா இல்லை தெரில அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். இப்போ கேம் சென்டரில் பார்த்த ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு நம்ம அப்பார்ட்மெண்ட் அடமானம் வைக்கலாம்டா, சைன் மட்டும் அவங்க அம்மாட்ட வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட கைரேகையை வந்து அச்சு எடுத்துட்டு வில்லனோட ஆள்கிட்ட போயிட்டு இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கும். இதெல்லாம் ஷாக்காக பார்த்துட்டு இந்த ஹீரோ அடுத்த நாளே வந்துட்டு இவன் ஃப்ரெண்டோட ஆஃபீஸ்க்கு போய் பார்த்தா அவனை ஆல்ரெடி 2 மாதத்துக்கு முன்னாடியே வேலையை விட்டு நிறுத்திட்டோம்ப்பா. அவன் வந்து ஃபோர்ஜரி பண்ணிட்டான். இங்கே உள்ள ஸ்டாம்ப் பேப்பரை வச்சுட்டு இங்கே உள்ள கஸ்டமர்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி அவங்கள்ட்ட காசை உருவுறது கேள்விப்பட்டு அவனை நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வில்லனோட ஆளு ஹீரோ கால் பண்ணி உன்னோட அப்பார்ட்மெண்ட்டு அடமானத்தில் எங்கள்கிட்ட தான் இருக்குது, அதை வந்து வாங்கிக்கணும்னா நான் சொல்கிறபடி கேட்டு தான் ஆகணும். சரி தலையில் துணியை பிடிக்கோ, நான் உன்னை வந்துட்டு வில்லனோட இடத்துல கொண்டு போய் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு வில்லனோட அடியால் கூப்பிட்டு போயிட்டு சேர்த்துருவோம். வில்லனோட ஆளு ஹீரோக்கு ஒரு ஹெட்செட்டாக போட்டு இது ஒரு டிரான்ஸ்லேட்டப்பா, நீ வந்துட்டு எங்கள் தலைவர் வந்துட்டு இங்கிலீஷில் பேசுவார், நீ அதை வந்து உனக்கு சைனீஸ் லாங்குவேஜில் தெரிஞ்சுக்கோ, ஏன்னா உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல அப்படி. வெளில என்ன சொல்லலாம்னா, நீயும் உன் ஃப்ரெண்டும் இந்த மாதிரி ஒரு கேம் இருக்குது, அதில் கலந்துக்கோங்க, அதுக்கப்புறம் உங்கள் லைஃபே மாறப்போகுது, வேணா பார்க்க தானே போகிற அப்படின்னு சொல்லணும். நீ சொல்கிறது எப்படி நம்புதுன்னு ஹீரோ கேட்டேன்னா ஒரு கையில் ஒரு பேப்பரை காட்டிட்டு இதப்பா இங்கே மாதிரி நாங்கள் ஒரு கப்பலில் வந்துட்டு ஒரு சூதாட்டம் இது, அதாவது கேம்பிளிங் ஷோ மாதிரி ஒன்று நடத்துவோம், அதில் நீ கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி காட்டும். நாளைக்கு கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து சேர்ந்துருப்பா அப்படின்னு சொல்லி இல்லை அங்கே வந்துட்டு இவனை கிளப்பி விட்டோன்னே ஹீரோ அங்கே வந்துட்டு கிளம்பி அது கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போவான். அவங்க அம்மாவை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டை சொல்லுவான், இனிமேல் என் அம்மாவை கொஞ்ச நாள் நீ தான் பார்த்துக்கணும், நான் வேலை விஷயமா வெளியே போகிறேன், அதனால் திரும்பி வர வரையும் எங்கள் அம்மா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போவான். அவன் வந்துட்டு நம்பவே மாட்டான். நீ வேணும்னே இங்கே வந்துட்டு தப்பிச்சு ஓடலாம் பார்க்குற, இது உங்கள் அம்மா, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னான். இல்லை கண்டிப்பாக கேஷோட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து கிளம்பும். அதே டைமில் வில்லனோட ஆள் அங்கே வெயிட் பண்ணிட்டு சரி அவங்க அம்மா வந்துட்டு தொட்டு பார்த்து அதுக்கப்புறம் கடைசியில் அங்கே வந்துட்டு கிளம்பிடும். வில்லனோட இடத்துக்கு ஹீரோ போனது அங்கே 10-15 பேர் அதிகமாக வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் கழுத்தில் இன்ஜெக்ஷன் போட்டு வில்ல ஆளுங்க தூக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு போடலாம் வரும்போது பக்கத்தில் ஒரு பறந்து வரும், அந்த ஈயே ஜூமில் காட்டுவாங்க. அதை ஹீரோ பார்க்கும்போது அவனோட இமேஜினேஷன் வேர்ல்டு வந்துடும். அதில் ஹீரோ அங்கே இருந்துட்டு தப்பிச்சு ஓடி ஒரு காரை எடுத்து ஸ்பீடாக போயிட்டு
இருப்பான், வில்ல ஆளுங்க துரத்திட்டே வருவாங்க, பயங்கர ரேஸ் மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த சீன் செம சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்துட்டு ஒரு காரை ஓவர்டேக் பண்ணி அங்கேருந்து கம்பியை சுற்றி அப்படி இப்படி சுற்றி பயங்கர சீனாக இருக்கும். இந்த ஆக்ஷன் சீன் ஒரு 10-15 நிமிஷம் போகும். சும்மா தெறிக்க விட்டுருப்பாரு டேரக்டர். ஒவ்வொரு விஷுவலும் பயங்கர ட்ரீட்டாக இருக்கும். செம்ம கலர்ஃபுல்லான பைக்கில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். கார் ஸ்பீடாக போயிட்டே இருக்கும். பக்கத்தில் ஒரு கண்டெய்னர் லாரி மாதிரி வந்துட்டு இருக்கும். அந்த காரை வச்சு சைடில் இடித்து பைக்காரனோட இடிச்சு பறந்து போய் விடுவான். அந்த கண்டெய்னரோட டயரில் மாட்டி இவங்க காலியாக வர மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பைக்கர் ஸ்பீடாக வந்துட்டு ஹீரோ போகிற காரை வந்துட்டு இங்கேருந்து ஒரு கம்பி வச்சு அப்படி சுற்றி விடுவான். அதுக்கப்புறமா அந்த கம்பி வந்து ஹீரோ காரோட கண்ணாடி உடச்சிட்டு உள்ளே போய் லாக் ஆகும். அந்த கம்பியை பிடிச்சிட்டு பக்கத்தில் ஓடுற லாரி மேலே காலை வச்சு ஏறி பயங்கர ஸ்பீடாக போவான். அந்த லாரி மேலே காரை வச்சு உள்ளவன் வந்தவன் அப்படியே கம்பியை பிடிச்சிட்டு ஹீரோட கார் உள்ள அடித்து உடச்சிட்டு உள்ளே போய் விழுந்துருவான். அதுக்கப்புறம் ஹீரோ கூட அடித்தடி பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே 360 ஆங்கிளில் கேமரா காட்டும். அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே உள்ளே வெளியே அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் கேமரா ஆங்கிள் போயிட்டே இருக்கும். செம்மையாக இருக்கும். ஃபைனலாக அந்த காரை அடித்து தும்சம் பண்ணிட்டு பறந்து போயிட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு விழும். அதுக்கப்புறமா இன்னொரு பைக்கர் வந்துட்டு ஹீரோட காரை சைடு கண்ணாடி உடச்சிட்டு உள்ளே வந்து ட்ரை பண்ணுவான். ஹீரோ சைடில் ஒரு இடி இடிச்சுன்னா அந்த பைக்கரை இடித்து காலி பண்ணோன்னா அவன் பறந்து போயிட்டு அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் உள்ள அப்படியே நெருப்பு தூக்கி போடுறது அது இதுன்னு அப்படியே மினிட்ஸும் அப்படியே ஸ்லோ மோஷனில் நம்ம காட்டுவாங்க. அந்த பைக் வந்துட்டு அந்த கண்ணாடி உடச்சிட்டு அந்த கண்ணாடி தூள் செதறதுல வந்துட்டு அவ்வளோ கிளாரிட்டி அந்த சீன் எடுத்துருப்பாங்க. அப்படியே அந்த பைக் வந்துட்டு இங்கே கேமரா முன்னாடி வந்து விழுற மாதிரி அப்படியே காட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இங்கே கரண்ட்டான சீனுக்கு வரும். ஹீரோட கழுத்தில் இன்ஜெக்ஷன் போட இப்போ தான் வர்றாங்க. ஹீரோ இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் அவரோட இமேஜினேஷன் வரும். அதுக்கப்புறம் ஹீரோ வழக்கம் போல் அங்கேருந்து தப்பிச்சு ஓடலாம், காரில் எஸ்கேப் ஆகலான்னு அப்படி கார் டோருக்கு திறப்பான். அதுக்குள்ளே இங்கே வந்து வில்லன் ஆள் கழுத்தில் ஒரு கன் மாதிரி ஷூட் பண்ணுவான். அது வந்துட்டு மயக்கம் வரும். கப்பலில் கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி கவுத்து போட்டு கொண்டு போகிறீங்களா வெண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அங்கே வந்து குடோனில் அடிச்சுட்டு போகிற மாதிரி கப்பலோட லாஸ்ட்டு பாட்டமில் கொண்டு போயிட்டுருப்பான். ஹீரோ ஜன வழியாக பார்ப்பான். பார்த்தா அது நிஜமாவே கப்பல் தான். நான் பார்த்தா பெரிய கப்பல். அப்படியே அடிச்சிருந்த ஆளுங்க எல்லாத்தையும் வெளியே விட்டு அதுக்கப்புறம் கப்பல் உள்ள காட்டுறாங்க. அப்படியே கேம்பிளிங் ஷோ மாதிரி பெரிய அரண்மனை மாதிரி கப்பல் உள்ள இருக்கும். அங்கே இருந்துட்டு பார்த்தா சந்திரமுகி படத்தில் வர பெரிய பாம்பு மாதிரி இந்த படத்தில் வந்துட்டு மேலே ஒரு ஸ்டோரேஜில் வந்து ஒரு பெரிய டைகரை காட்டுவாங்க. இந்த படத்தில் அந்த டைகர் சும்மா தான் சுற்றிட்டு இருக்கும். படம் ஃபுல்லாக அதை காட்டும். இப்போ வில்ல வந்துட்டு ஒரு பால்கனி மாதிரி இதில் வந்துட்டு நின்றுட்டு பேசுவான். இல்லை எல்லாரையும் பார்த்துட்டு இதை பாருங்கப்பா, காதில் அந்த ஹெட்செட்டை மாட்டிக்கோங்க, வழக்கம் போல் நான் இங்கிலீஷில் பேச போகிறேன், நீங்கள் சைனீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா அங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 12 கார்டு கொடுப்பேன். அதில் 3 கார்டு அந்த 3 கார்டு தான் ரிப்பீட்டடாக இருக்கும். ஸோ 4 செட்டு கார்டு. ஒரு கார்டில் வந்துட்டு 2 ஃபிங்கர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், இன்னொரு கார்டில் 5 ஃபிங்கர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், இன்னொரு கார்டில் அந்த 5 ஃபிங்கர்ஸ் க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும். இந்த கார்டோட ரூல்ஸை பற்றி சொல்லலாம். உங்களுக்கு 4 ஹவர்ஸ் டைம் கொடுக்கப்படும். அதனால வந்து இந்த 12 கார்டு ப்ளஸ் 3 ஸ்டார் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறோம். இந்த 3 ஸ்டார் இந்த 12 கார்டை வச்சு நீங்கள் விளையாடணும். ஃபைனலாக வந்துட்டு 3 ஸ்டார் உள்ளவங்க மட்டும்தான் அந்த கப்பல் விட்டு வெளியே போக முடியும். மற்றபடி நீங்கள் 1-2 கார்டு கையில் வச்சுருந்தாலும் இல்லை கார்டு இல்லாமல் வந்து இந்த ஸ்டார்ஸும் இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை வந்து ரெட் ரூமுங்கிற ரூமில் போட்டு நாங்கள் எங்களோட தேவைக்கு யூஸ் பண்ணிப்போம். கடைசி வரை நீங்கள் அடிமையாக தான் அங்கே வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே அங்கே ஒருத்தனை தரத்தரன்னு நிறுத்திட்டு போயிட்டு ரெட் ரூம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போடுவாங்க. அதாவது அவன்கிட்ட கார்டும் இல்லை ஸ்டார்ஸும் இல்லை அப்படிங்கிற கேட்டகரியில் ஹீரோ ஒருத்தன் ரெட் கோட் போட்டவன் வந்துட்டு நம்ம ஊருக்காரனா நீ சைனீஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷோல்டரில் கை வச்சு இதை பாருப்பா நான் உனக்கு விளையாட கற்றுக் கொடுக்குறேன், நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு உன்கிட்ட ஒரு 12 கார்டு இருக்குது, அதை நான் சொல்கிற ஆர்டரில் அடிக்க வச்சுட்டு டேபிள் நம்பர் 6க்கு வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லியிருப்பான். ஹீரோ அவன் பேச்சு கேட்டு 12 கார்டே அவன் சொன்ன ஆர்டரில் அடிக்க வச்சுட்டு இப்போ ஹீரோ ஒரு கார்டு வச்சா இதில் அவனும் ஒரு கார்டு வைப்பான். இப்படி 2 பேருமே ஈக்குவலாக ஒரே மாதிரியே வச்சா 2 பேரும் ட்ரான்னு போயிட்டே கடைசியில் அந்த கார்டை வாங்கி நடுவில் ரெஃப்ரிங்கிறவன் எடுத்து ஓரமாக வச்சு ஒரு லாக்கரமாக ஒரு இதில் வச்சுட்டே வரும். இப்படி விளையாட்டே இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு கடைசியில் அவன் சொன்ன மாதிரி காப்பாற்றன்னு சொல்லிட்டு 2 தடவை அப்படி விளையாடும்போது பார்த்தா ஃபர்ஸ்ட் தடவை ஒரு கார்டை வந்து மாற்றி வச்சு ஹீரோட ஒரு ஸ்டாரை பிடிக்கும். மறுபடியும் ஹீரோட கையில் காலெல்லாம் வந்து வாப்பா இன்னொரு தடவை விளையாடலாம், ஏதோ தெரியாமல் கார்டு மாறி வந்துடுச்சு, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 3வது தடையும் விளையாடுவாங்க. அப்போ பார்த்தா ஹீரோ கண் முன்னாடி ஒரு 2 விரலுக்கு கார்டை காட்டி அதை வைக்க போகிறான்னு சொல்லியிருப்பான். ஹீரோ அதை வைக்கலாம் பார்த்தா அவனுக்கு அப்படியே கையை ட்விஸ்ட் பண்ணி இன்னொரு கார்டை வச்சு ஹீரோ நம்ப வச்சு கழுத்தெடுத்து அவனோட 2 ஸ்டாரையும் பிடிங்கிட்டு விட்டோம். அதனால ஹீரோட்ட இப்போ 1 ஸ்டாரு அப்புறமா ஒரு 3 கார்டு தான் இருக்கும். அவன் போய் சொல்கிறான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பயங்கரமாக கத்திட்டு இருப்பார். பார்த்தா அவனுக்கு குடியும் வச்சுட்டு இதை பாருப்பா இது வந்துட்டு ஆட்டத்தில் வந்துட்டு எதுனாலும் யூஸ் பண்ணலாம், சீட்டிங் பண்ணக்கூடாதுன்னு வில்ல நம்மகிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ரொம்ப நெக் கிளாஸ் வச்சுட்டு போயிடும். ஹீரோ ஓவர் டிப்ரெஷனில் ஆங்கிரி மோடில் போயிட்டு அவருக்கு இமேஜினேஷன் வேர்ல்டு ஸ்டார்ட் ஆயிரும்ல, அப்படி இமேஜினேஷன் வேர்ல்டில் அப்படியே இங்கே இருந்துட்டு கடல் உள்ளெல்லாம் போயிட்டு அங்கே உள்ள சுறாக்கள் வாயிலெல்லாம் மாட்டுற மாதிரி போயிட்டு கடைசியில் வந்துட்டு இந்த ஃப்ளோரில் அப்படியே பொத்துன்னு விழுற மாதிரி அவனை எழுப்பி விடாடே நண்பா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் எழுப்பிவான். பார்த்தா அது ஹீரோவோட ஃப்ரெண்டு. அந்த லேண்டை வந்துட்டு அடமானத்துக்கு விட்டான்ல அவன் அந்த கண்ணாடி போட்டு நீ எப்பறம் இங்கே வந்து சேர்ந்தவொன்னே இன்னைக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தாண்டா உள்ளே எடுத்துகிட்டு வந்தான், என்னால் இதில் கேமில் ஜெயிக்கவே முடியல, அதனால தான் உள்ளே தங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். சரி நான் எனக்கு தெரிஞ்ச
தெரிஞ்ச வரையும் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இவன் சொல்லியிருப்பான். அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு ஹீரோட்ட சொல்ல சரி ஓகேன்னு ஹீரோ நோட் பண்ணிட்டே வந்துட்டு இருப்பான். இப்போ உன்ட்ட இருக்கிறது ஒரு ஸ்டாரு அப்புறம் 2 கார்டு போல தான் வச்சிருக்கல, நம்ம வந்துட்டு இங்கே கார்டு கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். அது லோன், அந்த லோனுக்கு வந்துட்டு ஃபைனலாக நம்ம ஜெயிச்சு அந்த காசை கட்டலாம். இல்லைன்னா வந்துட்டு அங்கே ஜெயில் மாதிரி ஒரு ரூம் இருக்கும், அந்த ரெட் ரூமில் போயிட்டு நம்ம போயிட்டு தங்கணும். இதுதான் அங்கே ரூல்ஸே இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான். ஹீரோட ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்க, இப்போ நம்மளே மாதிரி வந்துட்டு நிறைய பேர் இருப்பானுங்க. ஒவ்வொருத்தன்ட்ட கார்டே இருக்காது, 2 ஸ்டார் தான் இருக்கும். 3 ஸ்டார் இருந்தால் இந்த கப்பலை விட்டு வெளியே போகலாம். பட் அவன் அந்த 1 ஸ்டாருக்காக வெயிட் பண்ணிருப்பான். அவன்கிட்ட பேசி அவனோட ஸ்டார் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி 2 ஸ்டாரு அப்புறமா ஒரு கார்டு கூட இல்லாமல் ஒரு குண்டு பையில காட்டுவாங்க. அவன்கிட்ட வந்துட்டு ஹீரோ பேசுவான், இந்த மாதிரி வந்துட்டு உன் ஸ்டார் எங்கள்கிட்ட கொடுத்துரு, அதுக்கப்புறமா உன்னை காப்பாற்றணும்னா எப்படியாவது நாங்கள் காப்பாற்றி தரோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்துட்டு எனக்கு கார்ட்ஸ் 3 கார்டு கொடுங்க, அப்போ தான் நான் ஒரு ஸ்டாரை தருவேன்னு சொன்னேன். ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் கார்டை கொடுத்துருவாரு. அவன் மறுபடியும் பாக்கெட்ல இருந்து ஸ்டார் எடுக்கணுமோ அங்கேருந்து ஓடி போயிட்டு அவன் விளையாட ஆரம்பிச்சு. ஹீரோ ஃப்ரெண்டு ஹீரோவும் ஓடி வந்துட்டு அந்த தற்கொலை குண்டு பையில விரட்டிட்டு போய் பார்த்தா அதுக்குள்ள ஒரு டேபிளில் போயிட்டு விளையாட ஆரம்பிச்சு தோத்துருவான். இதனால கோவமாயிட்டு ஹீரோ பயங்கரமா அடி பொழந்து எடுத்துருவான். அந்த குண்டு பையில அடின்னு அடிச்சா அவன் வந்துட்டு அடி வாங்கிட்டு கீழே விழும்போது பர்ஸு கீழே வரும். அந்த பர்ஸில் வந்துட்டு அவன் வந்து எடுத்து காட்டுவான், என் குழந்தைக்காக தான் அந்த கப்பலில் வந்துட்டு மாட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ் எடுத்து காட்டுவான். பர்ஸில் பார்த்தா ஒரு குழந்தை வந்துட்டு ஹாயின்னு காய் காட்டுற மாதிரி இருக்கும். அதை பார்த்துன்னு அந்த குழந்தைக்காக தாங்க நான் இன்னும் இருக்கேன், நான் உயிரோட போய் என் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு ஹீரோ அப்படியே மயங்கிட்டு மச்சான் இவன் சொல்கிற கதையெல்லாம் நம்பாடா, இவன் அளந்துட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்ட் எவ்வளோ சொன்னாலும் ஹீரோ பரவாயில்ல விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓரமாக போய் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சு. 12 கார்டு இங்கே எத்தனை பேர் விளையாடுறானுங்க அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் நோட் பண்ண ஆரம்பிச்சு. ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு சரி நம்ம 50,000 லோன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 3 பேரும் ஷேர் எடுத்து விளையாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு 50,000 காசுக்கு யாரா கார்டு தருவா அப்படின்னு அதெல்லாம் ஆள் இருக்கா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லுவான். இப்போ ஹீரோ கையில் இருக்க காசை வச்சுட்டு அவன்கிட்ட இருக்கிற கார்டை வச்சுட்டு விளையாடுன்னு சொல்லிட்டு ஒருத்தன்ட்ட விளையாடி வின் பண்ணுவான். ஹீரோ அந்த புது ஆளும் விளையாட்டு இருக்கும்போது அங்கே ஸ்க்ரீனில் காட்டுவாங்க, அதாவது டோட்டல் கார்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, அதாவது 2 ஃபிங்கர்ஸ் இருக்க கார்டு எவ்வளோ இருக்குது, க்ளோஸ்டு ஹேண்ட்ஸ் ஃபிங்கர்ஸ் கார்டு எவ்வளோ இருக்குது, அப்புறம் ஓப்பன் ஹேண்ட்ஸ் ஃபிங்கர்ஸ் கார்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் காட்டுவாங்க. அதை வச்சு ஹீரோ கால்குலேட் பண்ண ஆரம்பிப்பான். இவன்கிட்ட இந்த கார்டு இங்கே வைக்கிறான்னா இவன்ட்டு இன்னும் எவ்வளோ கார்டு அங்கே இருக்கும், அதாவது பேலன்ஸ் எவ்வளோ கார்டு இருக்குங்கிறது அங்கே ஸ்க்ரீனில் ஓடிட்டே இருக்கும். டோட்டலாக ஒவ்வொருத்தன் கையிலையும் இவ்வளோ தான் இருக்குங்கிறத விட டோட்டல் கார்டே இவ்வளோ தான், அப்போ ஒவ்வொருத்தன்ட்டு இவ்வளோ இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஹீரோ கால்குலேட் பண்ணி இந்த புது ஆளை வின் பண்ணிடும். திடீர்னு இந்த ஹாலுக்கு வில்ல என்ட்ரி கொடுத்து வெயிட் எல்லாரும் கொஞ்சம் இங்கே லிசன் பண்ணுங்க, இந்த ஒருத்தன் சீட்டிங் பண்ணியிருக்கான், அதாவது தான்ட்ட 3 கார்டு வந்துட்டு அதாவது நான் ரெஸ்ட் ரூமில் ஃப்ளாஷ் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு தான்ட்ட கார்டே இல்லை 3 ஸ்டார்ஸ் இருக்குது என்னை வெளியே அனுப்புங்க வந்து நிற்கிறான், என்கிட்ட சீட்டிங் பண்ணாலே இதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம், அவனுக்கு நான் பனிஷ்மெண்ட்டை கொடுத்தே தீருவேன்னு சொல்லிட்டு அவன் தலையில் கண்ணை வச்சு காலி பண்ணிடுவான். ஹீரோ அந்த புது ஆள்கிட்டே விளையாடி மறுபடியும் ஜெயிக்கிறக்காக ட்ரை பண்ணுவான். அதாவது 3 கார்டை அவன் முன்னாடி வச்சுட்டு ஒவ்வொரு கார்டாக நீ வந்துட்டு போடு, அதுக்கேற்ற மாதிரி நான் ஒவ்வொரு கார்டு திருப்புறேன், 2 இது மேட்ச் ஆச்சுன்னா ட்ரா ஆகும், இல்லைனா 1 மாறி இருந்தால் கூட நீ வின் ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ ஒன்றா ஜெயிச்சுட்டே வந்துட்டே இருப்பான். வீட்டில் இப்போ புதுசாக ஒருத்தனை இழுத்துட்டு வந்துட்டு அவன் தான் வந்துட்டு இந்த கார்டு ஹைட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணியிருப்பான்ல, அவனை காலி பண்ணுற சீனை நம்ம காட்டிட்டு அதுக்கப்புறமா அடுத்த சீனில் வந்துட்டு இனிமேல் நீங்கள் ஒழுங்காக விளையாடுங்க, இது வந்து சீட்டிங் கேமும் கிடையாது அப்படின்னு வில்ல அங்கே எல்லாருக்கும் பஞ்சு ஒன்று கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, டே நம்ம கேம்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதே டைமில் நம்ம கையில் கார்டும் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் தான் வின் பண்ண முடியும், நம்ம சும்மாவே சுற்றிட்டு இருந்தால் அவங்க ஈஸியாக நம்மளை கண்டுபிடிச்சி ரெட் ரூமில் போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு அந்த குண்டு பைய சொல்லலாம், நம்ம வந்து கேஷ் வச்சுட்டு கார்டு வாங்கிக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க. ஹீரோ அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற கார்ட்ஸ் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு இவ்வளோ அமௌண்ட்டுக்கு போயிட்டு கார்டு வாங்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு கார்டை வாங்கிட்டு வந்துட்டு ரெஸ்ட் ரூமில் உட்காந்து நம்ம 3 பேர் இந்த கார்ட்ஸ்லாம் ஸ்பிட் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம கேம் விளையாடலாம், நான் சொல்லும்போது விளையாண்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த கையில கார்டு பிரித்து கொடுத்துருப்பாரு. ஹீரோட ஃப்ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ரெஸ்ட் ரூமில். அந்த டைம் பார்த்து ஒரு பெரியவரும் ஒரு ஒயிட் கோட் போட்டவனும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஒயிட் கோட் போட்டவன் நான் சொல்கிறபடி விளையாண்டா உங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக கிடைக்கும், அது இல்லாமல் நம்ம 2 பேர் வெளியே போயிடலாம் அப்படின்னு அந்த ஆள்கிட்ட பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோ அவங்க அப்பா கற்றுக் கொடுத்த மொத்த விதையை மைண்டில் ஏற்றிட்டு இருப்பாரு. ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டை ஷேர் பண்ணிருப்பாங்க. சின்ன வயசில் இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு கும்பல் வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா அடிச்சு போட்டு எங்கள் அப்பா கொண்டுட்டாங்க. அந்த டைமில் ஒரு கார்ட்டூன் சேனலில் ஒரு பொம்மை கேரக்டர் போயிட்டு இருந்தது, அதுதான் அந்த க்ளோன் கேரக்டர். அதை பார்த்ததுலேருந்து எனக்கு எப்போல்லாம் எமோஷன் ஆகுதோ அந்த க்ளோன் கேரக்டராக நான் மாறுற மாதிரியும் எல்லாரையும் அடிச்சு தும்சம் பண்ணுற மாதிரி எனக்கு இமேஜினேஷன் வேர்ல்டில் வருதுரா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நம்ம முன்னாடி சொன்ன சீன் வரும். அது என்ன, அந்த டோர் ரெஸ்ட் ரூம் பக்கம் ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு ஹீரோ அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 பேர் நின்றுட்டு இருப்பாங்க, ஒரு பெரியவர் அதுக்கப்புறம் ஒயிட் கோட் போட்டோம் ஒருத்தர் நின்று பேசிட்டு இருப்பார். பெருசு நான் சொன்ன மாதிரி நீ நடந்துக்கிட்டீங்கன்னா நீயும் வெளியே போகலாம் நானும் வெளியே போகலாம், இந்த ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சரி தம்பி நானும் அதே மாதிரி நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கிளம்பிடுவாங்க 2 பேர். ஹீரோவும் ஹீரோட்ட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கார்டும் ஒரு 2 கேரக்டர் அதாவது 2 ஃபிங்கர்ஸ் கார்ட்ஸ் தான் நிறைய வச்சிருப்பாரு. இதை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வின் பண்ணலாம் பிளான் போட்டுருந்தா அங்கே டேஷ்போர்டில் என்ன காட்டுவாங்கன்னா அந்த 2 ஃபிங்கர்ஸ் கார்டு ஃபுல்லாக எரேஸ் ஆகிட்டே வர்ற மாதிரி காட்டுவாங்க. இதை வச்சு புரிஞ்சுக்கலாம் எல்லாரும் வந்துட்டு மற்ற 2 கார்டை ஹோல்ட் பண்ணிட்டு யாரையும் வின் பண்ண வைக்கிறக்கா இதை ட்ரை பண்ணிருக்காங்க. ஹீரோ புரிஞ்சிடும். ஹீரோட ஃப்ரெண்டும் தற்கொலை பயிலும் போயிட்டு இருக்கும்போது அந்த தற்கொலை பயில தனியாக கூப்பிட்டு வா நம்ம கூட விளையாடலாம், அவன் தான் பார்க்க தத்தி மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூப்பிட்டு விளையாடும். அவனையே அந்த தத்தி பையன் வின் பண்ணி வா தலைவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தற்கொலைட்ட தோத்தவன் ஒருத்தன் ஒரு தலைவனை ஒருத்தனை கூப்பிட்டு வருவான். அந்த தலைவன் வந்துட்டு வில்லண்ட ஹீரோட்ட வந்து பேசுவான், இதை பாருப்பா என் ஆளை ஈஸியாக வின் பண்ணிட்டீங்க,
என்கிட்ட விளையாடி பார்க்குறியா அப்படின்னு வந்து சொல்லுவான். ஹீரோ தான் பயங்கர ஜீனியஸ் ஆச்சு. அதனால் அவன் கையில் இருக்க கார்ட்ஸ் இல்லாமல் அந்த டேஷ்போர்டில் எந்தெந்த கார்டு எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னு நாங்கள் டிஸ்பிளேல காட்டிகிட்டே இருப்பாங்க. அதை வச்சுட்டு இவன்ட்டு எவ்வளோ கார்டு இருக்கும் அப்படின்னு இவன் கெஸ் பண்ணி வச்சிருப்பான். ஹீரோ 30 மினிட்ஸ் தான் இருக்குது, அதுக்குள்ளே அந்த கேமே முடிஞ்சிடும். அவன் கையில் கார்டு இல்லாமல் அதுக்கப்புறம் 3 ஸ்டாரோட இருந்தால் மட்டும்தான் இந்த கப்பலை விட்டு வெளியே போகிறோம். மற்றபடி கொஞ்சம் கார்டு கொஞ்சம் ஸ்டார்ஸ் வச்சிருந்தாலும் இங்கே ஸ்லேவாக தான் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது 2 பேருக்கும் கெடுபடியாக இருக்குது. ஹீரோக்கு ஆல்ரெடி நிறைய மேத்தமெட்டிக்கல் திங்ஸ் எல்லாம் தெரிஞ்சதால் ஆப்போசிட் பாயிண்ட்டை என்னென்ன கார்ட்ஸ் இருக்குங்கிறது இவன் மைண்டில் ஓட்டியே வச்சிருக்கான். அவன் இதை போட்டால் நம்ம இதை போடணுங்கிறது ஹீரோ கரெக்டாக கெஸ் பண்ணி வச்சதால கரெக்டாக ஈஸியாக வின் பண்ணி அவனோட கார்ட்ஸ் அதாவது அவனோட ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் ஹீரோ வின் பண்ணி வச்சிருக்கான். இந்த மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி ஹீரோ அவன்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பான், நீ இந்த மேட்ச்சில் தோத்தினா 3 ஸ்டார்ஸ் கொடுக்கணும், அது இல்லாமல் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் அவங்க கையில் இருக்க கார்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ அந்த தலைவன் தனியாக சேரில் உட்காந்துக்கும்போது ஹீரோ போய் பிரைன் வாஷ் பண்ணுவான். அவன்கிட்ட வந்துட்டு ஸ்டார்ஸ் எதுவுமே இப்போதைக்கு இல்லை, ஸோ நீ இப்போ வெறும் கார்ட்ஸை மட்டும் வச்சிருந்தாலும் யூஸ்லெஸ், ஸோ உன் கார்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட சேல் பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா வந்துட்டு நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஜெயிலுக்கு தான் போய் ஆகணுமா அப்படின்னு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொன்னால் ஹீரோ வந்துட்டு சரி அந்த கார்ட்ஸை நான் தரமாட்டேன்னு முதல்ல அவன் சொல்லுவான். அதுக்கப்புறமா அவன்கிட்ட இருக்க கார்ட்ஸே இதானு சொல்லி பேர் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிவிடுவான். இதை பார்த்துன்னா அவன் ஷாக் ஆகிக்கும்போது எல்லாம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா சொன்னாங்க அப்படின்னு சொன்னான். எல்லாம் துரோகிங்க அப்படின்னு திட்டிட்டு ஹீரோ கையில் அந்த கார்ட்ஸை கொடுத்துட்டு ஹீரோ அந்த கார்ட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு அப்படி பொறுமையாக நடந்து வரும்போது பார்த்தா அந்த ரெட் கோட் போட்டவன் வந்துட்டு என்ன தம்பி நீயும் பயங்கரமாக ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுற போல இருக்கு அப்படின்னு சொல்லிப்பான். இவன் தான் ஃபர்ஸ்ட் சீனில் நம்ம ஊர்க்காரனாப்பா நீ அப்படின்னு சொல்லி ஹீரோவை ஏமாற்றி 2 ஸ்டாரை பிடிங்கிட்டு போயிரு. நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போகிறதுக்கு இன்னும் 3 ஸ்டார்ஸ் தேவைப்படுதுன்னு கேள்விப்பட்டேன், அதனால் இப்போ என் கையில் ஒரு ஸ்டார் இருக்குது, நீ வேணா இதை எடுத்துகிட்டு உன் கையில் இருக்க கார்ட்ஸ் தரியா அப்படின்னு கேட்பான். இந்த கேமில் தோற்றா பிளாக் ரூம் தானே போகணும், அந்த ஸ்லேவ் ரூம் தானே அப்படின்னு சொல்லியிருப்பான் ஹீரோ. அதை பற்றி உனக்கு இன்னும் தெரியாது, இதில் வந்து மனுஷங்க உடம்பெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸாக எடுத்து அதில் நிறைய லெபரட்டரி செக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க, நான் கேள்விப்பட்ட நிறைய ஆர்கன்ஸ் எல்லாம் திருட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ பயமுறுத்திட்டு இருப்பான். அந்த ரெட் கோட் போட்டோம் அப்படியே ஹீரோ ஒரு ஸ்டெப்பில் போய்ட்டு உட்காந்துப்பான், அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு இருப்பான். அந்த டைம் பார்த்து இந்த ரெட் கோட் போட்டோம் இதை பாருங்கள் நண்பர்களே, ஒரு சில பேர் நிறைய கார்ட்ஸை பதுக்கி வச்சுருக்காங்க, அவங்க வந்துட்டு வின் ஆகிறாங்களோ இல்லையா அந்த கார்ட்ஸ்லாம் யூஸ்லெஸ், ஸோ உன் கையில் இருக்க கார்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட மொத்தமாக கொடுங்க, நம்ம அதை குலுக்கி போட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபேவரான கார்ட்ஸை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 10 பேர் ரவுண்டு கட்டி உட்கார வச்சு இவன் கார்ட்ஸை போட்டிருப்பான். இப்போ ஹீரோட்டே வந்து கேட்பான், தம்பி உன்கிட்ட இருக்க கார்ட்ஸை கொடுக்க விருப்பப்படுறியா அப்படின்னு கேட்பான். ஹீரோ முதல்ல இதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டான், இவன் ஏதாவது சீட்டிங் பண்ணுவான்னு தெரிஞ்சதால அப்படியே ஓரமாக நின்றுப்பான். அதுக்கப்புறமா எல்லாரும் கையில் கார்டை கொடுத்தோன்னா சரி ஹீரோ தன்னோட கார்ட்ஸையும் கொடுப்பான்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்க எல்லா கார்டையும் கொடுத்தோன்னா எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரவுண்டு கட்டி எல்லாரையும் உட்கார வச்சு ஒவ்வொருத்த கையிலையும் எவ்வளோ கார்ட்ஸ் கொடுத்தாங்க அதுக்கு ஈக்குவலான கார்டு இங்கே வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருப்பான். ஃபைனலாக வந்து ஹீரோ தன்னோட கார்ட்ஸை கொடு அப்படின்னு கை நீட்டம்போது பார்த்தா அவன் கையில் கொடுக்குற மாதிரி வந்துட்டு மேலே தூக்கி அடிச்சு எல்லா கார்ட்ஸும் மேலே வந்துட்டு பறந்து போய் கீழே விழும். ஹீரோ பொறுக்கிட்டு இருப்பான். இன்னும் 10 நிமிஷத்தில் இந்த கேமை முடிய போகுது, அதுக்குள்ளே என் கூட விளையாடி உங்களை முடிஞ்ச அளவு ஸ்டார்ஸ் சேர்த்துக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து பிரிஞ்சு போன ரவுண்டாக உட்காந்துருந்தாங்களோ அந்த ஆளுங்கள்ட்டெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி இந்த ரெட் கோட் போட்டவன் விளையாடி வின் பண்ணி நிறைய ஸ்டார்ஸை சேர்த்துட்டே போயிட்டு இருப்பான். இதே மாதிரி ஒருத்தனை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ அதை பக்கத்தில் போயிட்டு அவன்கிட்ட போயிட்டு சொல்லுவான், அவன்கிட்ட இருக்க கார்டு இதுதானே, இது அவனுக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னான்னு அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பான். உங்களுக்கு கார்டு பிரித்து கொடுக்கும்போதே அவன் யார்கிட்ட எந்தெந்த கார்டு கொடுக்காங்க மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டான். ஸோ இவன்ட்ட விளையாடினா கண்டிப்பாக நீங்கள் தோக்க தான் போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா விளையாட்டு டைமில் ஏன்டா இப்படி வந்துட்டு குறுக்க வர்ற அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து மிரட்டுறக்கா அந்த ரெட் கோட் போட்டு வரும். சுற்றி இருக்க ஒவ்வொருத்தரும் ஆமாம் இப்படி தான் என்னையும் சீட் பண்ணி ஜெயிச்சான் அப்படிங்கிற மாதிரி அவன் எல்லா ரவுண்டு கட்டி பேசிட்டு இவங்க கூட விளையாடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுவாங்க. இப்போ ஹீரோட்ட வந்துட்டு விளையாட ரெடியாக இருப்பாங்க. ஹீரோ ஒரு ஆஃபர் கொடுப்பான். அதான் என்னென்னா நான் வந்துட்டு 3 கார்டை வந்துட்டு போட போதில்லை, 3 கார்டை அங்கே டேபிளில் வச்சுருக்கேன், நீங்களே விருப்பப்பட்டு எந்த கார்டை திருப்பணுமோ அதை திருப்பிக்கலாம், அதோட மேட்ச் ஆகிற பொறுத்து நீங்கள் வின் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஃப்ரீ ஆஃபர் மாதிரி கொடுப்பான். அதை பார்த்தோன்னா ஹீரோக்கும் இப்போ எவன்ட்டு எந்தெந்த கார்டு இருக்குன்னு தனியாக தெரியாதால அதுக்கேற்ற மாதிரி கார்டை இங்கே ஹீரோ படிச்சிருப்பான். டேபிளில் அவங்க திருப்ப ஒவ்வொரு கார்டும் இவனோட மேட்ச் ஆகி கரெக்டாக ஹீரோ கரெக்டாக வின் ஆவான். ஒவ்வொருத்தனும் அவனோட ஸ்டார்ஸை கொடுக்கணும். ஹீரோ மறுபடியும் 3 கார்டை டேபிளில் வைப்பான். அதுக்கு ஆப்போசிட்டில் வர்றவங்க கார்டை வச்சுட்டு அவங்க சொல்கிற கார்டை திருப்பணும் ஹீரோ கார்டு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து வின் ஆகுறாங்களோ தோக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி போவாங்க. இப்படியே வந்துட்டு 2-3 பேரை ஹீரோ வின் பண்ணிடுவான். இதனால ஃப்ரெண்ட்ஸும் அந்த தற்குறியும் வந்து பயப்பட ஆரம்பிச்சு இது லக்கால் தாண்டா முடியும், எப்படா இதெல்லாம் வின் ஆக முடியும், வேணா ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு பார்த்தா அந்த ரெட் கோட் போட்டோம் ஷோல்டரில் போய் ஹீரோ கை வச்சுட்டு வாங்க நம்ம ஊருக்காரரை விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு டேய் நீ ஆல்ரெடி என்கிட்ட 2 தடவை தோட்டு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட சரி இப்போ வந்து விளையாடி பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவான். டேஷ்போர்டில் இப்போ டைமிங் காட்டிட்டு இருப்பாங்க. இன்னும் 2 நிமிஷம் 50 செகண்டில் அந்த டோர்னமெண்ட்டே முடிய போகுது. அதுக்கப்புறமா யாரெல்லாம் வெளியே போகிறா உள்ளே இருக்காங்க நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னா ரெட் கோட் போட்டோன்னு பார்த்து ஹீரோ சொல்லுவான் சரிவா லாஸ்ட் மேட்ச் ஆடலாம், இந்த மேட்ச்சில் வந்துட்டு 5 ஸ்டார் கொடுக்குறேன், நான் வந்துட்டு 3 ஸ்டார் வைக்கிறேன், 2 பேருக்கும் ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தொடங்குவாங்க. ஹீரோக்கு இன்னும் தேவையானது மொத்தமே 4 ஸ்டார் தான். 4 ஸ்டார் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் அந்த தற்குறி கூப்பிட்டு வெளியே இந்த கப்பலை விட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் தான் இந்த கேமை ஆடுறோம். இதில் வந்துட்டு தோத்தா வந்துட்டு கண்டிப்பாக வந்து பிளாக் ரூம் போகிற மாதிரி இருக்கும்.
ஒரே ஒரு கார்டு தான் வைக்க போகிறேன், அதுவும் ஃபைனல் அப்படின்னு சொல்லி தான் 2 பேருமே டீல் இறங்குவாங்க. அப்போ அந்த பிளாக் ரூம் போகிற கூட நானே ஏற்றுக்கிறேன், 5 ஸ்டார் வச்சா மட்டும் போதும் அப்படின்னு ரெட் கோட் போட்டவன்ட்டு டீல் பேசுகிறான் ஹீரோ. அவன் முதல்ல அக்செப்ட் பண்ணலாம், கடைசியில் பிளாக் ரூம் நானே போகிறேன்னு ஹீரோ ஒத்துக்கிட்டலாம். சரி வச்சு தொலைவோம் அப்படின்னு சொல்லி 5 ஸ்டாரை வச்சிருவான். அதுக்கப்புறமா விளையாட ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீரோ என்ன சொல்லுவான்னா, இன்னும் 50 செகண்ட் தான் இருக்குது, அதனால் வந்துட்டு நீ இங்கே இருக்க எல்லாரையும் சீட் பண்ணதால் முதல்ல நீ எல்லார்ட்டையும் சாரி கேட்குறவன சாரி அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நான் இப்போ கார்டை போடணுன்னா நீயே உன் மூஞ்சில் நல்லா பலான்னு அரைஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் அந்த டைம் ஓடிட்டே இருக்கும், 14 செகண்ட் 13 செகண்டு கம்மியாகிட்டே இருக்கும். கடைசி ஒரு செகண்ட் வரும்போது ஹீரோ கார்டை போடுவான், மூஞ்சில் நல்லா பலாப்பறான், அவனே அரைஞ்சி ரத்தமாக வந்து ஹீரோ டைப் அடிஷ்னலாக ஒரு கார்டு இருக்கிறதால ஒரு கார்டு மட்டுமே வச்சுருந்தா அவங்கள வந்துட்டு பிளாக் ரூமில் போடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெட் ரூமில் அலோகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யாருமே அவங்கள வந்துட்டு வெளியே எடுக்க ட்ரை பண்ணலான்னா பிளாக் ரூமில் போட்டுருவாங்க. ஹீரோவை அந்த ரெட் ரூமில் போய்ட்டு வெயிட் பண்ணிருப்பான். தன்னோட ஃப்ரெண்டுங்க 3 ஸ்டார் கொடுத்து தன்னை வெளியே எடுத்துருவாங்க. வெயிட் பண்ணிருக்கும்போது உள்ள ஒரு தழும்பு போட்ட ஆள் இருப்பான். என்ன தம்பி ஏரியாவுக்கு புதுசா அப்படின்னு சொன்னா, ஆமாங்க இங்கே நானும் ரொம்ப வருஷமாக வந்து போயிட்டு தான்ப்பா இருக்கேன், நாங்கள் சீட் பண்ணி தான் உள்ள வருவோம் போவோம், இதுதான் நடந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒருத்தா ஏதாவது இருந்தால் தான் வெளியே இருக்கவங்களே உன்னை வெளியே எடுப்பாங்க, அதனால் சொந்த அனந்தமையை கூட நம்பக்கூடாது பார்த்துக்கோ அந்த கேமில் அப்படின்னு சொன்னான்னா ஹீரோ அப்படி இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி, அப்படியா வெயிட் பண்ணுறேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வில்லன் கேங்கில் வந்துட்டு ஹால் அனௌன்ஸ்மெண்ட் வரும். இதே மாதிரி வந்துட்டு ரிடீம் பண்ணிக்கலாம், அதாவதுன்னா உங்களோட அமௌண்ட்டை வச்சோ இல்லை ஸ்டார்ஸ் வச்சோ அந்த ரெட் ரூமில் இருக்க யாரையாவது நீங்கள் வெளியே எடுக்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட். அவளாக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பான். தன்னோட ஃப்ரெண்ட்ஸு வெளியே எடுப்பாங்கன்னு பார்த்தா அந்த கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டு வந்திருப்பான், எடுக்க போகிறான்னு வெயிட் பண்ணிருக்கும்போது பார்த்தா அந்த கூட இருக்க தற்குறி குண்டு போய் என்ன பண்ணாலும் நான் சொல்லதை கேளு, அந்த ஸ்டார்ஸை வந்துட்டு நம்ம விற்றோன்னா ஒரு ஸ்டாரே 1.5 பில்லியன் போகும், நீ தேவையில்லாமல் இவனுக்கு வேஸ்ட் பண்ணி அந்த காசெல்லாம் வேஸ்ட் பண்ணுறாது, நான் இதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற பணத்தெல்லாம் பிடிங்கிட்டு ஸ்டார்ஸையும் தரமாட்டேன் அந்த குண்டு பையன். இப்போ ஹீரோட ஃப்ரெண்டோட பணம் வேணும்னா அவன் குண்டு பைய சொல்கிறது கேட்டால் தான் அந்த பணத்தை தருவான். அவன் பணத்தையும் பிடிங்கி வச்சுட்டு தராமல் அவன் பாட்டு ஓடிடுவான். அதுக்கப்புறமா வந்துட்டு அவனை ரவுண்டு கட்டி கூட்டமாக இருக்கும், எனக்கு தாங்க ஸ்டார் இவ்வளோ காசில் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி கூட்டம் இருந்தோன்னா ஹீரோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான்னா ஹீரோட்ட முட்டி போட்டு மன்னிப்பு கேட்பான். நான் எப்படியா உங்கள் அம்மாவோட மெடிக்கல் ஃபீல்டெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ மன்னிச்சிட அப்படின்னு சொல்லி கையில் காலில் விழுந்துருவான். இங்கே வெளியே இருந்துட்டு இதை பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கே கண்ணாடி கிளாஸில் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு இருக்கும். ஹீரோ பக்கத்தில் இருக்க அந்த தலைமை போட்டு ஆள் சொல்ல, நான் தான் சொன்னேன்ல எவனும் ஹெல்ப் பண்ண மாட்டான், இது அனிமல் வேர்ல்டு, எல்லாமே மிருகத்தனமாக தான் இருப்பானுங்க, நம்பிக்கை துரோகி தான் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ எனக்கே பாரு, எனக்கா வெளியே 2 பேர் வருவானுங்க கூப்பிடுவாங்க, என்கிட்ட அமௌண்ட் இல்லாமையா இல்லை, என்கிட்ட பாரு இங்கே கையில் எவ்வளோ வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கில் ஃபுல்லாக பணத்தை, அப்புறம் எதுக்கு என்ன எடுக்கிறாங்க வேறு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னான்னா ஹீரோ அப்படியே உத்து பார்ப்பான். ஹீரோ அந்த தலைமை போட்ட வெளியே போடாமல் அடி பொழந்து எடுத்துகிட்டு வைப்பான். அதுக்கப்புறமா அங்கே இருக்க செக்யூரிட்டிங்க வந்துட்டு ஹீரோ இழுக்கி பிடிச்சி அவனை வெளியே அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து அவங்க தலைமை போட்டவனை வெளியே எடுத்தாங்கல்ல, அவங்க வந்து பார்த்துட்டு எங்கடா அப்படின்னு அவன் ஷோல்டர் பின்னாடி பார்த்தா ஒரு பேண்டேஜ் இருக்கும், அந்த பேண்டேஜ் இப்போ இருக்காது. ஸோ அந்த பேண்டேஜை ஹீரோ பிடிங்கி வச்சுருப்பா, அந்த பேண்டேஜுக்குள்ளே பார்த்தா உள்ளே ஃபுல்லாக டைமண்ட்ஸாக இருக்கும். ஸோ ஹீரோ கையில் டைமண்ட்ஸ் இருக்கிறதால வெளியே இருக்க அந்த 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோவை இப்போ அமௌண்ட்டு கொடுத்து வெளியே எடுத்துருவோம். ஹீரோ பக்கத்தில் இருக்க பெரியவர் வந்துட்டு என்னை அந்த ஒயிட் ஷர்ட் போட்டவன் தான்ப்பா ஏமாற்றிட்டான், இங்கே இருந்துட்டு அவன் விளையாடும் போது எத்தனை பேர் ஆப்போசிட்டில் உள்ளவன் கார்டு என்னன்னு கவுண்ட் பார்த்து அவனை கண்ணாடி தட்டுறதை வச்சுட்டு அவன் கரெக்டாக போடுவான், இப்படி தான் அவன் உள்ளே வந்துட்டு என்னை மாட்ட வச்சுட்டு அவன் எஸ்கேப் ஆகிட்டான். சரி நீ இப்போ தான் வெளியே போகிற, வெளியே பார்த்தா என் பையன்ட்டு வந்துட்டு நான் திரும்பி வருவேன் எப்போது வருவேன்னு சொல்லிவிட்டு அவனோட மெடிக்கல் பில்னால் கொஞ்சம் கம்மியாக செலவு பண்ண சொல்லுப்பா, அப்போ தான் ரொம்ப நாள் அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதே டைமில் பார்த்தா வெளியே இருக்க அந்த டைமண்ட் சீட்டர்ஸை அவங்க 2 பேர் வந்துட்டு ஹீரோ வெளியே எடுத்துருவாங்க. ஹீரோ அப்படி வெளியே ரொம்ப அந்த பெருசு வந்துட்டு எப்படியா மறக்காமல் என் பையன்ட்டு இந்த மெசேஜ் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லியிருப்பான். ஹீரோ ஆக்ரோஷமாக வெளியே வந்திருப்பான். வெளியே அந்த டைமண்ட்காக வெயிட் பண்ணுறவங்க மூஞ்சிலே டைமண்ட்டை விற்றுருந்துன்னா அப்படியே ஹீரோட இமேஜினேஷன் வேர்ல்டில் அந்த க்ளவுன் கேரக்டரை வந்து எல்லாரையும் அடித்து தும்சம் பண்ணுற மாதிரி காட்டு அப்படியே அந்த குண்டு பைய தற்கொலையை மூஞ்சிலே ஒரு குத்து விட்டு அவனை அடி பொழந்து எடுப்பான். புழுந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா அவன் கையில் இருக்க 3 ஸ்டாரை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்க அந்த பணப்பையும் பிடிங்கிட்டு அப்படி வந்துடுவான். வந்து அந்த 3 ஸ்டாரை அந்த பெரியவருக்காக கொடுத்து அந்த பெரியவரை வெளியே எடுத்துருவான் ஹீரோ அங்கே வந்துட்டு வெளியே கிளம்பும்போது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தாலும் கண்ணாடிக்காரன் அவனோட பணத்தையும் பிடிங்கிட்டு ஹீரோ அங்கே வந்துட்டு வெளியே கிளம்ப கப்பலை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா இங்கே ஹீரோயினை பார்க்க வந்திருப்பான். அதான் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கல நர்ஸா, அவளை போய் பார்க்கும்போது தலை குளிக்கிறப்ப அந்த சிங்கில் முடியை கழுவிட்டு இருப்பான். அங்கே சிங்கில் வந்துட்டு ரத்தத்தை ஊற்றுறப்ப ரெட் கலரில் ஏதோ ஒன்று லிக்விடை கலந்து வச்சோன்னா அவன் எஞ்சி பார்த்தா ஐயோ ரத்தமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு செல்ஃபி எடுப்பான். அப்படியே 2 பேர் சிரிச்சிட்டு இருக்க மாதிரி அப்படியே 2 பேர் சிரித்து ஹக் பண்ணிட்டுருக்கும்போது பார்த்தா திடீர்னு இவனுக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்கும், யாரும் இதெல்லாம் நம்மளே ஃபாலோ பண்ணிருக்க மாதிரி இருக்கேன் பார்த்தா வில்லனோட ஆள் அங்கேயும் வந்திருப்பான். ஸோ இதிலே தெரிஞ்சு போச்சு இந்த படத்துக்கு நெக்ஸ்ட் பார்ட் இருக்குங்கிறது. ஸோ ஹீரோ வந்துட்டு அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்கும்போது அவன் சின்ன வயசில் இவங்க அப்பா அம்மா போட்டு தள்ளது, அதாவது அவங்க அப்பா யார் கொள்ள வந்தா அப்படிங்கிறது அப்போ தான் நமக்கு விஷுவலில் காட்டுவாங்க. ஏதோ கோட் சூட்டு ஆள் மங்களாக இருக்க மாதிரி நம்ம விஷுவல் காட்டிட்டு அந்த மங்களாக இருக்க முகம் கிளியராக காட்டினா இப்போ படத்தோட வில்லனாக இருக்கான்ல அவன் தான் ஹீரோட அப்பாவை போட்டு தள்ளியிருப்பான். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் ஹீரோ அவனை போட்டு தள்ளுறாரா, இந்த கேமில் மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணுறாராங்கிறது நமக்கு காட்டுவாங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இன்னும் இந்த மாதிரி த்ரில்லர், ஹாரர் அண்ட் ஆக்ஷன் மூவிஸ்லாம் பார்க்கலான்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போட்டுகிட்டே இருப்பேன். வாரத்தில் 2 வீடியோஸ் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது வீடியோ போஸ்ட் பண்ணேன். கண்டிப்பாக மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.